பாளையக்காரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல. அவங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருப்பாங்க? போலிகார் ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்கல்ல. தமிழ் வேர்டு இங்கிலீஷ் வேர்டு மாத்துறது அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ வரி அவங்க வரி வசூல் பண்றாங்கல்ல, அந்த வரியை வசூல் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க? 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க வரிய. 3ல 1 பங்கு, 2வது பங்கு, 3வது பங்கு. 3ஆ பிரிச்சாச்சு. அதுல 1 பங்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மதுரை நாயக்கர்கள், மதுரையை ரூல் பண்ண நாயக்கர்களுக்கு 1 பங்கு குடுத்துடுறாங்க. இன்னொரு பங்கு ஆர்மி எக்ஸ்பெண்டிச்சர், ராணுவ செலவிற்கு ஒதுக்குறாங்க. மிச்சம் இருக்கிற 1 பங்கு வந்து பாத்தீங்கன்னா, சொந்த செலவு பாளையக்காரர்களுக்கு. பாளையக்காரர்கள் அவங்க செலவுக்கு எடுத்துக்கலாம். மொத்தம் 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. மதுரை நாயக்கருக்கு 1 பார்ட்டு, ஆர்மிக்கு 1 பார்ட்டு, பாளையக்காரர்கள் அவங்க வீட்டு சொந்த செலவுக்காக 1 பார்ட் எடுத்துக்கிறாங்க. இது பாளையக்காரர்னு ஒரு பதவி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரிக்கக்கூடிய முறை இது வரிய. அப்போ பாளையக்காரர்னு ஒரு பதவி வர்றதுக்கு முன்னாடி யார் இந்த வேலையெல்லாம் பார்த்தது? அது கீழே அடுத்த பாயிண்ட். சேர்வை தலைவர், தலையாரி. அதான் அது கீழே எழுதிக்கோங்க. பாளையக்காரர் முறைக்கு முன் இந்த பணிகளை செய்தவர்கள். கிடைக்கிற வரிய 3ஆ பிரிக்கிறாங்க. 1 மதுரை நாயக்கருக்கு, 2வது பாட்டு ராணுவத்துக்கு, 3வது பாட்டு சொந்த செலவுக்கு. சரிங்களா? அடுத்து பாளையக்காரருக்கு முன் இந்த சேவையை செய்தவர்கள், சேர்வை தலைவர், தலையாரி. இவங்க 2 பேரும் தான் அந்த வேலையை பார்த்திருப்பாங்க. பாளையக்கார சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி.